அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ அவர்களிடம் அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை ஏற்படுத்துவான். ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா நேசித்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா விரும்பிவிட்டால் அல்லது விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த மனிதனிடம் சில அடையாளங்கள், சில பண்புகள், சில விடயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த மனிதனிடம் நாம் அதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஃமினுடைய இறுதி இலக்கும் அமல்களின் ஊடாக சொர்க்கத்தை பெற முடியாது. எவ்வளவு அமல் செஞ்சாலும் நம்மளோட அமல் சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்காது. ஏன் அமல் செய்கிறோம்? சொர்க்கத்துக்காக. நான் ஏன் பாவத்தை விடுறோம்? சொர்க்கத்துக்காக என்று ஒருவர் சொன்னால் அவர் மார்க்கத்தை சரியாக விளங்கவில்லை. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நேரடியான ஹதீஸ். உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்களுமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டு, இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் அவனுடைய கருணையினால் அவன் என் மீது கருணை கொண்டாலே தவிர என்னாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களைப் போன்று ரமலானில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகின்றவர்கள் அல்ல. கால் வீங்கும் அளவு தொழுதார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வணக்கங்கள், வழிபாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய பண்பு எல்லாமே முழுமையாக இருந்தும் அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃபலா உஹிப்பு அன் நகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆகக்கூடாதா? இவ்வளோ அமல் செஞ்சிட்டேன், நான் சொர்க்கம் போகணும்னு சொல்ல இல்லை. இவ்வளோ அமல் செஞ்சிட்டேன், நான் சொர்க்கம் போகணும்னு சொல்ல இல்லை. கஃபர் அல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களோட முன்பாவத்தை பின்பாவங்களை மன்னிச்சிருக்கிறான். ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் இவ்வளோ அமல் செய்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக வாழணும். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருந்து அல்லாஹ்வோட அன்பை பெற்று சொர்க்கம் செல்லணும். சஹாபாக்கள் கால் இல்லாமல், கை இல்லாமல், உடம்பு செல்லடையாக்கப்பட்டு இரத்தத்தோடு இப்படி நாளை மறுமையில் வருவார்கள். நாங்கள் எங்களோட இபாதத்தை கொண்டு போவோம். ரெண்டு பேரையும் அல்லாஹு தாலா நிறுத்து பார்த்த, நாங்கள் என்ன இபாதத்தோடு அல்லாஹ் சந்திக்க போகிறோம்? நாங்கள் தொழுகிற தொழுகையில் உண்மையிலேயே நான் தொழுகிற தொழுகையில் அல்லாஹ்வோட சிந்தனையோடு தான் நான் தொழுதேனா? தக்பீரை கட்டினால் எனக்கு இந்த உலகத்தில் சிந்தனை வர இல்லை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோமா? அப்போ எங்களோட இபாதத்தில் எவ்வளோ குறைபாடுகள். ஆனால் அல்லாஹ் அடியான் பலவீனமானவன், ஆனாலும் அவன் நெருங்குகிறானே என்று நேசிப்பதினூடாக சொர்க்கம் தருவானே தவிர எங்கட லுஹரால எங்கட சுபுகால சொர்க்கத்தை வாங்கலுமா? வாங்கலாது. அப்போ அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தின் பால் விரைந்து செல்லுங்க அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அது கிடைக்கணும்னா அல்லாஹ்வோட அன்பு வேணும். அது கிடைக்கணும்னா அல்லாஹ்வோட அன்பு வேணும். எனக்கு சொர்க்கம் தேவைன்னா அல்லாஹ்வோட அன்பு தேவை. நாங்கள் அமல் செய்வது அல்லாஹ்வுடைய அன்புக்காக. அல்லாஹ்வுடைய அன்பு தான் சொர்க்கத்தை பெற்றுத்தருமே தவிர ஒரு முஃமினுடைய இலக்கு சொர்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு. அல்லாஹ்வினுடைய அன்பினால் அல்லாஹ் தருகிற பரிசு சொர்க்கம். அப்போ என்ன, அல்லாஹ் என்ன நேசிக்கணும், அல்லாஹ் என்ன விரும்பணும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைத்துக் கொள்வான். ஒருவர் அல்லாஹ்வுடைய அன்பை அடைகிறது இலக்காக கொண்டால் அவர் ரஹ்மத்தை தேடுவார், மக்ஃபிரத்தை தேடுவார், நரகத்தில் இருந்து விடுதலையை தேடுவார். அல்லாஹ் அதை நோக்கி நீங்கள் போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ أَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. وَسَارِعُوا,
விரைந்து செல்லுங்கள். இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வோட மன்னிப்பின்பால். அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ் நாங்கள் செஞ்ச தவறை மன்னிச்சா அன்பு அங்கே அல்லாஹ் தானாக அந்த அன்பை கொடுக்கிறான். சொர்க்கத்தின்பால் விரைந்து போங்க. அந்த சொர்க்கத்தின்பால் விரைந்து போகிறதுக்கு அல்லாஹ்வோட அன்பு தேவை. அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? இறை உணர்வு உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய அந்த உணர்வு தான் தக்வா. அந்த உணர்வு வந்துட்டால் நன்மையை செய்வார், பாவத்திலிருந்து விடுபடுவார். வெறுமனே பயம் மட்டுமல்ல, இறை அச்சம் அல்ல, இறை உணர்வு. இறை அச்சம்னா அன்பு எங்கே போச்சு? இது தக்வாவில் இல்லையா? இறை அச்சம்னு சொல்கிறோம், மொழிபெயர்க்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் இறை உணர்வு என்பதுதான் நன்மையை செய்வதற்கும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் அந்த தக்வா தேவை. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான், என் ரப்பு என் மீது அன்பு கொண்டிருக்கிறான், ரப்பு என்னை நேசிக்கிறான். எனவே நான் எல்லா நிலைகளிலும் எனது ஆன்மா, எனது நஃப்ஸு ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்கிற பொழுது அந்த நஃப்ஸை மிகைத்து என்னுடைய ரப்புடைய கட்டளை என்று செலவு செய்வார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா. அந்த இறை உணர்வுள்ளவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள். சர்ரா, சந்தோஷமான மகிழ்ச்சியான, கையில் பணம் இருக்கிற பொழுது, செல்வம் இருக்கிற பொழுது செலவு செய்வார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா. கஷ்டமான நிலையிலும், இப்போ என்னால் கொடுக்க முடியாது, முதல்ல நான் நல்ல தர்மம் செஞ்சேன், இப்போ கொஞ்சம் கஷ்டம், ஆனால் என்னால் கொடுக்க முடியாது என்று அவர்கள் விடமாட்டார்கள். கஷ்டம் வந்தாலும் அவர்களால் முடியுமான அளவு அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள். அந்த தக்வா உள்ள மனிதர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காதிமீனல் கைத் வல்காதிமீனல் கைத வல்ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். தக்வா இருக்கிற மனிதன் டென்ஷனாகி கத்தி சண்டை பிடிச்சி அப்படி இருக்க மாட்டார். கோபம் வருகிற பொழுது கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். நாங்கள் தக்குவான்னு நினச்சா என்ன நினைக்கிறோம்? தக்குவாண்டா முன்சபில் தொழணும், பிள்ளைகள் யாராவது கொஞ்சம் ஓடி அங்கே போனால் ஏசணும், திட்டணும், சண்டை பிடிக்கணும், ஏதாவது பள்ளியில் ஏதாவது முன்ன பின்ன பிள்ளை வந்துட்டு எழுப்பி கத்தணும், இவர் எல்லாத்தையும் முகத்துக்கு முன்னுக்கே சொல்லிடுவார். அப்படி நாங்கள் தக்குவா நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, எல்லா நிலைகளிலும் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். இது அல்லாஹு தஆலா மனுஷன்ற பண்பா சொல்ல இல்லை, நல்ல மனுஷன்ற பண்பா சொல்ல இல்லை, அல்லாஹுடைய சொர்க்கத்தை அடைகிற தக்குவா உள்ள மனிதர்களின் பண்பாக சொல்கிறான். கோபத்தை அடைக்கிறவன் தான் மனுஷன். கோபப்படுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைத்தியாரனும் கோபப்படுவான், சோம் இல்லாதவனும் கோபப்படுவான், சின்ன பிள்ளையும் கோபப்படும். ஆனால் யாரிடம் இறை உணர்வு இருக்கிறதோ அவர்கள் வல்காதிமீனல் கைத், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பிரபல்யமான ஆள் தெரியுமா? நான் ஆண், நான் கணவன், நான் வாப்பா, நான் தலைவர், நான் செயலாளர், நான் ஊரில் பெரிய ஆள் இல்லை. வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பவர் தான் அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கு தகுதியானவர். மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இந்த அடையாளங்கள் யார்கிட்ட இருக்கும்? வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இந்த குணமுள்ள பேருபகாரிகள், இந்த குணமுள்ள அழகிய நன்னடத்தை உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறதுனால தான் இந்த அடையாளங்கள் அவர்களிடம் வெளிப்படும். அல்லாஹ்வோட நேசத்தை நீங்கள் உணரணும்னா அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்கும். அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருப்பான், இதை நீங்கள் ஏற்படுத்தி இருப்பீங்க. நான் தர்மம் செய்கிறேன், எல்லா நிலைகளிலும் கொடுக்கிறேன், யாராவது யாசகம் கேட்டால் கொடுக்கிறேன், தேவையோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று கொடுக்கிறேன், லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கு கொடுக்கிறேன், கேட்காமல் வெட்கத்தினால் நாணத்தினால் கேட்காமல் இருப்பவர்களையும் தேடி சென்று தேவையுணர்ந்து கொடுக்கிறேன் என்றால் என்னிடம் அல்லாஹ் விரும்புகிற பண்பு இருக்கிறது. அல்லாஹ் என்னை விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். நான் கோபம் வருகிற பொழுது மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ நான் கொஞ்சம் அடக்கி கொள்கிறேன்,
மென்மையாக கடந்து செல்கிறேன் என்றால் அல்லாஹ் என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். நான் மக்கள் செய்கிற தவறுகளுக்கு மக்கள் எனக்கு ஏதாவது செஞ்சால் உடனே பழிக்கு பழி வாங்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் மன்னிக்க மறக்க பழகிவிட்டேன் என்றால் என்னிடம் அல்லாஹ் விரும்புகிற பண்பு இருக்கிறது. அல்லாஹ் என்னை விரும்புகிறான், அதனுடைய அடையாளம் அது. மக்களுக்கு நல்லது செய்கிறேன், நல்லதை கொடுக்கிறேன், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. அவர்கள் والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم, அவர்கள் மானக்கேடான அசிங்கமான செயல்களை செய்தால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து பாவம் செய்துட்டால் ذكروا அல்லாஹ் உடனே நினைப்பார்கள், அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக இஸ்திஃபார் செய்வார்கள். நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச தவறுகளுக்கு இஸ்திஃபார் செய்கிற உணர்வு எனக்குள் அடிக்கடி ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்னு அடையாளம். நாங்கள் அல்லாஹ்வோட நேசத்தை இழந்துடக்கூடாது, நான் இன்னும் நேசத்தை அடையணும். ஒரு மனைவியை ஒரு 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 மனிதரை ஒரு நண்பரை பிடிக்குதுன்னு சொன்னால் எனக்கு இந்த அளவு லிமிட் அன்பு போதும் யார் நிறுத்துறதில்லை. இன்னும் அவங்க என்ன நேசிக்கணும் அப்படின்னு நாங்கள் அந்த நேசத்தை அடைஞ்சு கொள்ள முயற்சிக்கிறோம். என்னென்ன வழிகளெல்லாம் முயற்சிக்கிறோம். ஆனால் ரப்புடைய நேசத்துக்கு லிமிட் அளவு போட்டக்கூடாது. என்ற ரப்பை நான் சந்திக்கும் வரை அவன் என்னை நேசிக்க வேண்டும். ரப்பை சந்திக்கிற பொழுது அவன் என்னை விரும்புகிற நிலையில் நான் அவனை சந்திக்க வேண்டும் என்றால் நான் உடனே பாவம் செஞ்சா உடனே இஸ்திஃபார் செய்யணும், அல்லாஹ்வோட ஞாபகம் வரணும். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிப்பார்? அந்த உணர்வோடு ரப்பை நோக்கி செல்ல வேண்டும். நான் தவறு நிறைய செஞ்சு விட்டாலும் நிராசை அடைஞ்சிடக்கூடாது. நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா? நான் எப்படி அல்லாஹ் இடத்துல போகிறது? நான் எப்படி தொழுகிறது? யோசிக்காதீங்க சகோதரர்களே. என்ன தவறுகள் செய்தாலும் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத்-துனூப ஜமீஆ. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்த அட்டூழியம் செய்த பாவங்கள் செய்த மனிதனை நல்லா சொல்லவில்லை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு தப்பு செஞ்சா ஒரு தவறு செஞ்சா உடனே வாப்பா பிள்ளை பாதி என்ற மகன் நீ இது பூரா சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பொதுவாக சர்வசாதாரணம் வந்துடும். ஆனால் படைத்து வாழ வைத்து சாப்பாடாக கொடுத்து தண்ணியை கொடுத்து மூச்சு விட வைத்து எல்லாம் செஞ்ச பிறகும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க மாறு செய்து தன்னைத்தான் அழித்து கொள்ளுகிற நிலையில் இருக்கிற மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானே என்று அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு அதுதான். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. அல்லாஹ்வோட அன்புல, அல்லாஹ்வோட கருணையில, அல்லாஹ்வோட இரக்கத்தில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். ஏன்? உங்களோட பாவங்கள் எல்லாவற்றையும் இன்னல்லாஹ யக்ஃபிருத்-துனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களது எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்குறைகளையும் மன்னிக்கிறான். எனவே அல்லாஹ் நேசிக்கிற மனிதனிடம் வெளிப்படுகிற அடையாளம் என்ன? அவன் இஸ்திஃபார் செய்வான், அல்லாஹ்வை நினைப்பான். அது மட்டுமல்ல, வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் ஒரு விடயத்தை தவறா தெரியாம செஞ்சிட்டாங்கண்டா அந்த விடயத்தை பற்றி அவங்களுக்கு தெளிவு கிடைத்தால் அந்த பழைய அறியாமையில் பாவத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன பயன் பண்ணாலும் சரி,
நீங்கள் என்ன குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களின் வழிகளில் தான் இருப்போம், நாங்கள் செய்த வழிகேட்டில் தான் இருப்போம் என்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். தவறுகள் என்று தவறுகளை அவர்கள் உணர்ந்தால் உடனே சத்தியத்தின்பால், உடனே நன்மையின்பால், உடனே வணக்கத்தின்பால், வழிபாடுகளின்பால் வந்து விடுவார்கள். பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள், தீமையில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள். இவர்கள் யார்? உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் அன்பு கொள்கிறான். அப்ப எனவே உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இந்த சொர்க்கம், இந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ் நேசிக்கிற இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்பதை சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். 3வது அத்தியாயம் 133, 134, 135 வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹு தாலா சொல்றான், இந்த தன்மை உள்ளவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களிடம் இருக்கிற அடையாளங்கள், அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களிடம் இருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம்தான் வழிகேடுகளையும் பிதஅத்துகளையும் அவர் செய்ய மாட்டார். அல்லாஹ் நேசிக்கிறான். என்ன அல்லாஹ் பிதஅத்தில் இருந்து பாதுகாத்தானா, ஷிர்கில் இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாத்தானா, இப்போ நான் நினைக்கணும் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான். செய்கிற பிதஅத்தை எல்லாம் செய்துவிட்டு, செய்கிற அனாச்சாரங்களை எல்லாம் செய்துவிட்டு நான் அதிகம் அமல் செஞ்சிட்டேன்னு போனால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தின் அடையாளமே தவிர அன்பின் அடையாளம் அல்ல. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா இருந்தா, நீங்க அல்லாஹ் உண்மையில நேசிக்கிறீங்களா இருந்தா, நீங்க அல்லாஹ்வின் மீது அன்பு வச்சிருந்தா, நபியே நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள். அப்படி நீங்க என்ன பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் தவறுகளை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சகோதரர்களே, நீங்க சுன்னாவின் அடிப்படையில் வாழுங்கள், தெளிவான அகீதாவின் அடிப்படையில் வாழுங்கள். அதிகமாக செய்வது என்பது பிதஅத்தின் அடிப்படையில், அனாச்சாரத்தின் அடிப்படையில், புதிதாக பண்ணப்பட்ட அடிப்படையில் நீங்க அதிகமாக செஞ்சு சொர்க்கத்தை தேட வேண்டாம். அழகானதை செய்து சொர்க்கத்தை தேடுங்கள். அல்லாஹ் நீங்க அதிகம் செய்கிற அமல்களை பார்ப்பதில்லை, நீங்க அதிகமாக அமல் செய்வதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அழகிய அமல்களை நீங்க அதிகம் செய்யுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றா அவற்றை இருக்கிற ஒரு அடையாளம் என்ன? அவர் சுன்னாக்களை உயிர்ப்பிப்பார், சுன்னாக்களை தேடி தேடி செய்வார், பிதஅத்தில் ஈடுபட மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, என்ன நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ ஒரு மனிதன் அளந்து கொள்ளலாம், நான் சரியான பாதையில், அதனால் ஏமாந்து விடக்கூடாது. நான் நல்ல சுன்னாவில் இருக்கிறேன், நான் பிதஅத் செய்கிறதில்லை, அதனால் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், நான் சொர்க்கத்துக்கு போய் வேண்டி ஏமாந்துடக்கூடாது. அந்த பயம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு நான் தூரமாக இருக்கக்கூடாது என்ற பயத்தோடு சஹாபாக்கள் நன்மை செய்வார்கள், உள்ளங்கள் நடுங்கும், உள்ளம் நடுங்கும், அழுவார்கள். சலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அழுவார்கள், நன்மை செய்வார்கள், அழுவார்கள். ஏன்? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி தூக்கி வீசிட்டான்டா. அவங்க நன்மை செஞ்சு அழுதாங்க, நாங்கள் பாவம் செஞ்சுட்டு சிரிக்கிறோம், பயமில்லாமல் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிற மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தின் ஒரு அடையாளம், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா கீல வ மன் அபா யா ரசூலல்லாஹ் கால மன் அதாஅனி தഖலல் ஜன்னah வ மன் அஸானி ஃபகத் அபா ரவாஹுல் புகாரி. என் உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவர்களை தவிர. கீல வ மன் அபா யா ரசூலல்லாஹ், மறுத்தவர்கள் யார்? கால மன் அதாஅனி தഖலல் ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்லுவான், சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்தவன் சொர்க்கம் செல்லுவான். வமன் அசானி, எனக்கு மாறு செய்தவன் ஃபக்கத் அபா, அவன் மறுத்து விட்டான், அவன் நரகம் செல்லக்கூடியவன். மாறு செய்கிறண்டா என்ன? பாவம் மட்டுமல்ல,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை காட்டித்தர நாங்களாக ஒன்றை உருவாக்குவது, செய்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வது. கலிமாவுக்குள்ளே வெளியே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் ஷிர்க் செஞ்சா, குஃபுர் செஞ்சா, அவர் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டு வெளியே போறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் சுன்னா, இவர் பிதஅத் குராஃபாத் செஞ்சா முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டு வெளியே போறார். கலிமா இல்லை. அதான் நாங்கள் ஷிர்க் பிதஅத் ஏன் சொல்றோம்? கலிமா, அது கலிமாவினுடைய விளக்கம். அது அல்லாஹ் எங்களை நேசிக்கணும் என்றால் நாங்கள் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்வோம், சுன்னாவின் அடிப்படையில் வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, அல்லாஹு தஆலா யார் மீது அன்பு கொள்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். மார்க்கத்தை படிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு தெளிவு அல்லாஹ் கொடுப்பதில்லை, எல்லாம் வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்திக்க இயலாது. ஆனால் மார்க்கத்தை படிக்கிறத விட மாட்டாங்க. அவரவர தகுதிக்கேற்ப, அவரவர சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கத்தை கற்கிறார் என்றால் இவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இவற்றை அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தின் அடையாளம் வெளிப்படுகிறது. நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வாகனம் எடுக்கிறண்டா எத்தனை நாள் யோசிக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட மசூரா பண்ணுறோம், எத்தனை கம்பெனிக்கு போகிறோம். ஏன் ஒரு 20-30 வருஷம் வண்டியில் போகிறது, வாகனத்தில் போகிறது. கல்யாணம் முடிக்கிறண்டா ஒரு பெண்ணை பற்றி மாதக்கணக்கில் விசாரிக்கிறோம். அதே மாதிரி ஒரு உடுப்பு எடுக்கிறண்டாலும் யோசிக்கிறோம், பல கடைகளுக்கு போகிறோம், எல்லாம் விசாரிக்கிறோம். அதே மாதிரி மனைவி மக்களுக்கு உடுப்பு எடுக்கணும், அவங்க ஒரு 5-6 கடைக்கு கூட்டிகிட்டு போவோம்ல. அப்போ அதுக்கு நாள் கணக்கில் செலவழிக்கிறோம். ஒரு மணிக்கூர் எடுக்கிறண்டா, ஒரு வாட்ச் எடுக்கிறண்டா, ஒரு ஃபோன் எடுக்கிறண்டா யோசிக்கிறோம். எது புதுசாக வந்திருக்குது, 4-5 நாள் செலவழிக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்கு, சரியான இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் நேரம் செலவழிக்கிறது இல்லை. என்ன நாங்கள் எப்படி அதை விளங்கி வச்சிருக்கிறோம் என்றால், வாட்ஸ்அப்பில் வாரதையும் ஃபேஸ்புக்கில் வாரதையும் மார்க்கமாக நினைத்திருக்கிறோம். கண்ட குடிகாரன் ஷேர் பண்ணுறதை எல்லாம் ஷேர் பண்ணுவோம். மார்க்கம்னு வந்தால் கண்ட குடிகாரன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம், யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். அவர் யார் எவர் ஒன்றும் தெரியாது, உடனே என்ன செய்யுது, ஷேர் பண்ணுறது. யாராவது ஒரு இது சுன்னா இல்லை, இது பிதா வழிகேடு, இது ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னா இவங்களுக்கு வேலையே நன்மையே இல்லாமல் ஆக்குறது, இவங்களுக்கு எல்லாமே பிதத்து, எல்லாமே இவங்களுக்கு லைஃப் மௌது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் மார்க்கத்தை யார்கிட்ட எடுக்கிறோம்? ஃபேஸ்புக்கில் அவருக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தமே இருக்காது, சும்மா வந்திருக்கும் அனுப்பி விடிப்பார், பார்த்தோடனே அமல் செய்கிறது. மார்க்கத்தை படித்து விளங்கி கேட்டு பின்பற்றுவதல்ல, படித்து விளங்கி பின்பற்றதில்லை. மார்க்க சபைகளுக்கு போகிறதில்லை, தர்ஜமா குர்ஆன் கையில் எடுத்ததே இல்லை, சஹீஹ் புகாரியை தொட்டதே இல்லை. இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையில் எழுதுகிறார்கள், இந்த தீன் என்பது, இந்த தீனுடைய அறிவு என்பது, இன்ன ஹாதல் இல்ம், தீனுடைய அறிவு என்பது, மார்க்க அறிவு என்பது, அது தீன், மார்க்கம். ஃபன்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும், உங்களோட தீன மார்க்கத்தை நீங்கள் யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க என்பதில் கவனமாக இருங்க. எந்த மொழி சொன்னாலும் சரி, அவர் எதை சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த தொழுகை தொழுங்கள், இதில் 10 முறை சூரா ஃபாத்தியா ஓதுங்க, 10 முறை எந்த சூரா ஓதுங்க, அவர் குர்ஆனைத்தானே ஓத சொல்கிறாரு, இதுதான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் குர்ஆன் ஓதுனதுக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ததற்காக. ஒரு மஹரிப் போரோ 10 ரக்காத் தொழுகிறார், கேட்டால் அவர் ஒரு பேரை சொல்கிறார், நான் தொழுகிறேன். அப்போ தொழுகிற தப்பா? மஹரிப் போரோ 10 ரக்காத் தொழுகிற தப்பா? இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை ஒரு சுன்னத்து நினைச்சு செய்கிறாரு. தொழுகைக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ததனால் அவரை அல்லாஹ் தண்டிப்பான். அது தண்டனைக்குரிய குற்றம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மை யுரிதில்லாஹு பி கைரன், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் என்றா நான் மார்க்கத்தை படிப்பேன், மார்க்க அறிவிருக்கும், மார்க்கத்தில் தெளிவிருக்கும், அதற்காக டைம் செலவழிப்பேன். எனக்கு ஒன்றும் ஏறுதில்லை, எனக்கு ஒன்றும் விளங்குதில்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா குர்ஆன் பாடமாக்கினா ஒன்றும் விளங்குதில்லை, ஹதீஸை பார்த்தா ஒன்றுமே விளங்குதில்லை, எனக்கு மனசில் தலையில் நெக்குதில்லை அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், ஐபிஎல்ல விளையாடுற டீம் எல்லாத்தையும் சொல்ல சொன்னால் எல்லா பேரையும் சொல்லுவார். ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் டீம் வச்சுன்னா எல்லாரும் பேரும் சொல்லுவார். ஃபுட்பால் வந்தால் எந்த போர்த்துகல், பிரேசில், அர்ஜென்டினா எல்லா பேரையும் சொல்லுவார். அந்த பேர் வாயில நுழையாது. ஆனால் அவருக்கு முஸ்தபின் உமேர் தெரியாது,
அப்துல்லா இப்னு சுபைர் தெரியாது, முஆத் இப்னு ஜபல் வாய்க்கு வராது. ஏன்னா பழகிட்டீங்க. அப்படி பிஸ்னஸ் கடையில் அவர் சொல்லுவார், அந்த இடத்துல இது இருக்குது இவ்வளோ விலை, இந்த இடத்துல பழைய விலை இது புதிய விலை இது, அப்படி அக்குவராணி வேற சொல்லுவார். தப்பில்லை. அதெல்லாம் ஞாபகம் இருக்கிற உங்களுக்கு ஏன் எங்களது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை, அவர்களுடைய பொன்மொழிகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை, அல்லாஹ்வுடைய கலாமை ஏன் ஞாபகம் வைக்க முடியாமல் போயிருக்கிறது? ஏன் அந்த அளவு நாங்கள் அதோட கோவமா அல்லது வெறுப்பா உள்ளத்தில் இருந்தால் அல்ல தண்டிப்பானா? ஒரு 4 ஜுஸு அல்லது ஒரு 40 ஹதீஸ் உள்ளத்தில் இருந்தா அல்லாஹ் கேள்வி கேட்பானா? ஏன் பாடமாக்கணும், ஏன் வேஸ்டா டைம் செலவழிச்சு அல்லாஹ் கேட்பானா? ஏன் எங்களோட உள்ளத்தில் இடம் இல்லை. அப்படி பழகிட்டோம். நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த படத்தை அப்படியே சொல்ல தெரியுது. சினிமாவில் உள்ள அந்த பாட்டை அப்படியே ராகமாக படிக்க தெரியுது. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து கொடுக்குற இல்லை. ஆனால் இன்றைக்கு நேற்று வந்த படத்தில் உள்ள பாடல் அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுது? சூழல். வீட்டில் சஹாபாக்களுடைய சூழல் அப்படி இருந்ததா? சஹாபாக்கட காலத்தில் ஸ்கூல் இருந்ததா? குர்ஆன் மதரசா இருந்ததா? எங்கேயாவது மதரசாவுக்கு போனாங்களா சஹாபாக்கள பிள்ளைகள்? இந்த மதரசா அந்த மதரசாண்டு அல்லது இந்த பாடசாலைன்னு போனாங்களா? இல்லை. அப்போ எங்கே படித்தாங்க? எப்படி இந்த சொர்க்கவாதிகள் உருவானாங்க? அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ், அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த அப்துல்லா இந்த அறிஞர்கள் எப்படி உருவானாங்க? முஆத் இப்னு ஜபல் எப்படி உருவானார்? முஸ்அப் இப்னு உமைர் எப்படி உருவானார்? மய்யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அந்த சூழல், தீனுடைய சூழல், மார்க்கத்தினுடைய சூழல் இருக்கிறதா? அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் அன்பு கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களிடம் அல்லாஹ் ஏற்படுத்துகிற அடையாளம், அவர்கள் தீனை படிப்பார்கள். நாங்கள் நினைக்கிறோம் என்ன? தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், நோன்பு வந்தா கியாமுல் தொழுகிறோம், ஏதாவது தர்மம் செய்கிறோம், சொர்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வழிதான். ஆனால் அடிப்படை என்ன? மார்க்கத்தில் விளப்பம் இருக்குதா? தெளிவு இருக்குதா? அடிப்படையை படிங்க. தொழுகிறது எப்படி, நோம்பிடிக்கிறது எப்படி, குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன, சஹாபாக்கள் இப்படி விளங்குங்க. இது அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொள்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னை நேசிப்பது, அல்லாஹ் என்னை விரும்புவது, அல்லாஹ் என் மீது அன்பு கொள்வது, இது மிகப்பெரிய ஒரு இலக்கு. அதுதான் முஃமினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த அன்பை பெறுகின்ற அடையாளங்களை நாம் படிக்க வேண்டும். அதன்படி நான் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முஃமின் செல்லுகிற பொழுது அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசித்தால் அவன்கிட்ட இருக்கிற அடையாளங்கள் நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தா அவரை துனியாவிலிருந்து பாதுகாப்பான். இதா அராத் அல்லாஹு பி அப்திஹி அல் கைர ஹமாஹு துனியா. ஒரு அடியான் நல்லா நேசிச்சான்டா, நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க என்னென்னா, அல்லாஹ் வந்து பாருங்கள் எவ்வளோ அள்ளி கொடுத்திருக்கிறான், எவ்வளோ இறக்கம் அவரோட. இல்லை, அல்லாஹு தாலா அள்ளி கொடுப்பது கோபத்திலும் அல்ல, அன்புண்டு நினச்சிடக்கூடாது. ஒருவருக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி செலவழிக்கிறார்னா அது நல்ல பண்பு. ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் வந்து நல்ல வசதியோடு இருக்கிறார், திடீர்னு கொஞ்சம் குறைக்கிறான் செல்வத்தை, அவர் அல்லாஹ்வை நெருங்குறார். திடீர்னு அல்லாஹு தாலா கொஞ்சம் குறைச்சி அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். இது அல்லாஹ்வோட அன்புட அடையாளம். நாங்கள் நினச்சிடக்கூடாது, பாருங்கள் நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கு ஒன்றுமே ஏற்கனவே இருந்ததை விட இப்போ தொழ ஆரம்பித்த உடனே நஷ்டம் போக ஆரம்பிச்சிருச்சு, பணம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வோட அன்பை விளங்கி கொள்ளையில். அல்லாஹு தாலா உங்களில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள், நல்ல உடம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுருந்தாரு, நல்லா நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க உங்களோட வாப்பாக்கு சாப்பாடு, திடீர்னு சோகம் இல்லாமல் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. நீங்கள் லிட்டர் கணக்கில் என்ன சீனியாக கொடுப்பீங்க? ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கோவத்திலையா? இறக்கத்தில். ரசூல் அப்படியே சொன்னாங்க, இதே மாதிரி உங்கள் நோயாளிகளை குடிபானம் தண்ணீரில் இருந்து நீங்கள் பாதுகாப்பதை போன்று அல்லாஹ் தீனை பாதிக்கிற துனியாவில் இருந்து மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். அது எப்போ? அல்லாஹ் உங்களை நேசிச்சா. நான் இவ்வளோ சம்பாதிச்சு இப்படி போனால் நான் வழிகேட்டுக்கு போயிடுவேன், ஹராத்துக்குள்ளே போயிடுவேன் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது உங்களால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை அப்படி பாதுகாப்பான். இப்போ நீங்கள் இப்படி நினச்சிட்டீங்க என்றால் நீங்கள் அல்லாஹ்வோட அன்பை புரிந்து கொண்டீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம், கோபத்தின் அடையாளம் அல்ல.
சில பொழுது குடும்பத்தில் மனைவி மக்கள் சொல்லுவாங்க, எப்படி இருந்தீங்க, தொழுகை இபாதத்து குர்ஆன் சுன்னான்னு போய் நீங்க இப்படி நஷ்டப்பட்டு போய்க்கிறீங்களே. இல்லை, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். ஏன்? அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம், அன்பு. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது உடனே யாரை ஞாபகம் வரும்? ரப்ப. அப்ப அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான். அதே மாதிரி தான் இன் ஐதமல் ஜஸா மஐதமில் பலா. அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறான்னா அதிகமான கூலியை தரப்போறான்னு அடையாளம். இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் எந்த சமூகத்தை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். சோதனை, நான் பாவம் செய்யல, தவறு செய்யல, ஆனால் முடியுமானோட அல்லாஹ் நெருங்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், சோதனை வருது என்று சொன்னா நாங்க நினைக்கணும் அல்லாஹ் என்னை விரும்புகிறான். இன்னொரு விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அராத அல்லாஹு பிஅப்தில் கைர் அஜ்ஜலஹு அல் உகூபா. இன்னொரு விதத்தில் வந்து அஜ்ஜலஹு உகூபத தம்பி. ஒரு மனிதன் அல்லாஹ் நேசித்தால், இதா அஹப்பல்லாஹு அப்தன் இதா அராத அல்லாஹ் பிஅப்திஹி அல் கைர. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ் விரும்பினால் அவருக்கு அவருடைய பாவத்துடைய தண்டனை இந்த உலகத்தில் முற்படுத்தி கொடுப்பான். உடனே நெருப்பால சுட்டு அழிச்சிடான்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அவர் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா உலகத்தில் கொடுப்பான்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து சின்ன சோதனைகள், பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படும், பிள்ளைகளால் கஷ்டம் ஏற்படும், நல்லா வாழுவீங்க. ஆனால் அடுத்த வீட்டுக்காரரால் உங்களுக்கு தொல்லை ஏற்படும். இப்படி நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் சோதிக்கப்படுறீங்கண்டா உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக்கு ஃபீ ரிஜ்லிஹி. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், அவரு கஷ்டப்படுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு, அவருக்கு நல்ல இபாதத் செஞ்சு வணக்கம் செஞ்சு பாவத்தில் இருந்து தன்னை தவிர்ந்து கொண்டும் இப்படி பிரச்சனை வருது என்று சொன்னால், நடந்து போகிற நேரம் திடீர்னு ஒரு முள்ளு குத்துது. நாங்கள் நினைப்போம் எங்களுக்கு முள்ளு குத்திட்டு வலிக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த முள் உட்பட உங்களுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், நோவினை, இதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ மன்னிச்சு பாவம் இல்லாத நிலையில் அல்லாஹ் அந்த மனிதனை கைப்பற்றுவார் என்றால் இது அல்லாஹ்வினுடைய அன்பின் அடையாளம். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுத்தி துன்யா மை யுஹிப் வ மன் லா யுஹிப். இந்த உலகத்தை அல்லாஹ் தான் நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்பான், நேசிக்காதவங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தை அல்லாஹ் நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தில் யார் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க, யார் அநியாயம் செய்கிறாங்க, யார் அட்டுழியம் செய்கிறாங்க, அல்லாஹ்வோட கோபத்துக்குரியவர்கள். ஆனால் அல்லாஹ் துனியாவை அள்ளி கொடுத்திருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுத்தி துன்யா, இந்த துனியாவை, துனியாவோட செல்வத்தை லிமன் ஹப் வ மன் லா யுஹிப், விரும்புகிறவங்களுக்கு கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கு கொடுப்பான். ஒரு பாவம் செஞ்சுட்டு இருப்பார், அல்லாண்டு ஒருவரே இல்லைன்னு சொல்லுவார், நாத்தியனாக இருப்பார், அல்லாஹ் அவருக்கும் கொடுப்பான். ஆனால் ஈமான் இருக்குதே, இன்னல்லாஹ லா யுஅத்தில் ஈமான லிமன் அஹப். அல்லாஹ் ஈமானை யாருக்கு கொடுப்பான்? நல்ல நம்பிக்கை, ஈமான்ல உறுதி, அது யாரை கொடுப்பான் என்றால் தான் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அல்லாஹ் என் மீது அன்பு கொள்கிறான், அல்லாஹ் என்ன விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு அடையாளத்தை விலை கொள்ளணும். எனக்கு சோதனை வரும், தீன், அதாவது துனியா பெருசாக இல்லை, தீன் எனக்கு கிடைச்சிருக்குது, ஈமான்ல சோதனை வந்துடக்கூடாது. ஈமானை விட்டுட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஆகிடக்கூடாது. நான் ஈமானோட வாழ குடும்பத்தால் பிரச்சனை. ஏன்னா அவர் சுண்ணாவை பின்பற்றினா சூளைகிற குடும்பம் அவரை விடாது. ஏன் விடாது? ஏதாவது ஒரு அனாச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க, போவாட்டி பார் அவர் குடும்பத்தை சேர்ந்து வாழலைன்னு தவறாக விளங்கிடுவாங்க. செய்கிற பாவத்துக்கெல்லாம் கலந்து கொண்டு குடும்பத்தை சேர்ந்து வாழ அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு வழிகட்டுக்கு அழைப்பாங்க, போக மாட்டார். ஒரு அனாச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க, போக மாட்டார். குடும்பம் இவரோட பகைக்கும். ஏன்? இவர் பாவத்தை தடுக்கிறாரு. அல்லாஹ்க்கு விருப்பமானவர்களாக இருக்கிறது சிலருக்கு பிடிக்காது. இந்த சோதனைகள் எல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அதனால என்னை பாதுகாக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஈமான்ல உறுதியாக இருக்கிற அந்த நிலையை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான், தான் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பா. என் அடியான் என்ன நெருங்கிட்டு இருக்கிறான். எப்படி நெருங்குறான்? உபரியான வணக்கங்கள், ஜக்காத் மட்டுமல்ல, சதக்கா அள்ளி கொடுப்பார், தர்மம் செய்வார்.
ஃபர்லு தொழுகை மட்டுமல்ல, சுன்னத்து தொழுவார். குர்ஆன் சுன்ன அடிப்படையில் எது வந்திருக்கிறதோ அதை செய்வார். உபரியான மேலதிகமான வணக்கங்கள் குர்ஆன் அதிகம் ஓதுவார், திக்ர் செய்வார், காலை மாலை துஆக்கள், இபாதத்துகள், வணக்கங்கள், நஃபிலான உபரியான வணக்கங்கள் செய்வார். எது வரைக்கும் என்றால் நான் அவரை நேசிக்கும் வரை நான் நேசிச்சிருவேன். அல்லாஹ் சொல்றான் எப்படி என்னுடைய அடியான் என்னை நஃபிலான வணக்கங்களின் ஊடாக அவன் செய்து 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 நான் அவனை நேசிக்கிற வரை செய்து கொண்டிருப்பான், நான் நேசித்து விடுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவற்றை இருக்கின்றா அவர் உபரியான வணக்கங்கள் கவனம் செலுத்துவார். சுன்னத்தான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள்ல அவர் டைம் அதிகமாக செலவழிப்பார். நாங்க சுன்னத்தான வணக்கங்களுக்கு நேரம் கொடுக்குறோமா? நேரம் கொடுக்கணும் சகோதரர்களே. சுன்னத்தான வணக்கங்களை நாங்கள் துஹாவுடைய தொழுகை, கியாமுல் லைல், எல்லா நாள் வித்ருடைய தொழுகை நாங்கள் எல்லா காலங்களிலும் அன்புக்குரிய சகோதரர்களே தொழக்கூடியவர்களாக இருக்கணும். சுன்னத்து முன்பின் சுன்னத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய நற்காரியங்கள் நன்மைகள் செய்யணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம். அதே மாதிரி தான் இதா அராத அல்லாஹு அஹ்ல பைத்தின் ஹைரா, ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹ் அன்பை, இவ்வளவு நான் சொன்ன தனித்தனி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஹதீஸ்ல, நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முடிக்கிறேன். நிறைய அல்லாஹ் நேசிக்கிற மனிதனிடம் இருக்கிற அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தாச்சு. அதில் முக்கியமானது எங்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் வார அன்பு தனிப்பட்ட வாழ்க்கையில் வார அந்த அல்லாஹ்வோட அன்போட அடையாளங்கள் மாதிரி ஒரு வீட்டை அல்லாஹ் நேசிச்சா, இந்த வீட்டுக்கு அல்லாஹ்வோட அன்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு வீட்டில் உள்ள குடும்பத்தை நேசித்தால் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஹைர கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்பினால், இதா அராத அல்லாஹு அஹ்ல பைத்தின் ஹைரா அத்கல அலைஹிமுர் ரிஃப்க், அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் மென்மையை கொண்டு வந்து போடுவான். மென்மை சாஃப்டா நடக்கிறது, கரடு முரடாக இருக்கிறது நல்ல பண்புன்னு நினைச்சிடாதீங்க. யாரை கண்டாலும் சிரிக்கிற அந்த முகம் இருக்குதே, அது அல்லாஹ்வோட அன்பின் அடையாளம். மனைவி மக்களோட எரிஞ்சு விழாம, பிள்ளைகளோட எரிஞ்சு விழாம சிரிக்கிறது இருக்குதே, ஊர் முழுக்க அவர் நல்ல ஒரு மனிதனை அடையாளப்படுத்தப்படுவார். மனைவிட்ட போய் கேட்டா விளங்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறதா உண்மையான குணம். வீட்டில் நீங்கள் எங்கே போயிட்டு என்ன டென்ஷன் ஆனாலும் செருப்பை கலட்டுற மாதிரி உங்களோட கோபத்தையும் வீட்டு வாசலில் கலட்டிடுங்க. ஏன்னா பாவம், மனைவி பாவம், பிள்ளைகள் பாவம். வாப்பா என கணவன் ஏங்கி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட யாரோ ஏசினது, யாரோ பேசினது, என்ன எல்லா குப்பைகளையும் கொண்டு அங்கே வந்து கொட்டுறீங்கண்டா. அன்புக்குரியவர்களே, சிரித்தவர்களாக, சலாம் சொன்னவர்களாக, ஒரு மூமினை பார்த்து இன்னொரு மூமின் சிரிக்கிறது என்பது சதக்காண்டா. மனைவியை பார்த்து சிரிச்சா அது சதக்கா இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சலாம், சாந்தி, சமாதானம், அல்லாஹ்வோட அன்பு உண்டாகட்டும் என்று துஆ செய்கிற நாங்கள் மனைவிக்கு ஏன் அதை சொல்கிற இல்லை? ஏன் நம்ம வீட்டுக்குள்ள சலாம் தேவையில்லை, நாட்டுக்கு தான் நான் சலாம் தேவை. வீட்டுக்குள் சலாத்தை வாழ வையுங்கள். யா அனஸ் இதா தகல்த அஹ்லக சல்லிம் அலா அஹ்லிக், அனஸே நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லுங்க. யகுன் பரக்கத்தன் அலைக்க வ அலா அஹ்லி பைத்திக் வ அலா அஹ்லிக், உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பரக்கத்து உண்டாகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற நேரம் சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னால் அந்த சலாத்தின் ஊடாக வீட்டுக்குள்ள பரக்கத், உங்களிடத்துல பரக்கத்து உண்டாகும். எங்கிட்ட சலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, போனது அடிப்பிடிச்சு தட்டிட்டு பாஞ்சிட்டு போனால் எப்படி பரக்கத்து உண்டாகும்? அப்போ அந்த மென்மை எடுபட்டால் அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் போய்விடும். அப்போ இது நாங்கள் பொருட்படுத்துற இல்லை. இன்ன ரிஃப்க, மென்மை இருக்கிறதே, மென்மையான சுபாவம் இருக்கிறதே, இந்த சுபாவத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இது ஒவ்வொரு மனிதனிடம் இருப்பதை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான். மா கான ரிஃப்கு ஃபி ஷைஇன் இல்லா ஸானஹு வ மா நுஸிஅ ரிஃப்கு மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. ஸைன் அழகு, ஷைன் அசிங்கம். ரிஃப்க் இருந்தால் அவர் அழகாகுவார், ரிஃப்க் மென்மை இருந்தால் அந்த காரியம் அழகாகும். மென்மை இல்லைண்டா அது அசிங்கமாயிரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் வீட்டுக்குள்ள, எங்களோட வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குது என்றால் அங்கே மென்மை இருக்கும். தாய் தந்தை அன்பாக இருப்பார்கள். அன்பாக கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு மென்மையாக இருக்கிற அந்த தன்மை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாங்களும் முயற்சிக்கணும், மனிதர்களோடு அன்பாக இருக்கணும். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் மென்மையாக இருந்ததனால் தான் அல்லாஹ்வுடைய கருணையினால்
அல்லாஹ்வுடைய அன்பினால் நீங்கள் அவங்களோட மென்மையாக நடந்ததுனால தான் சஹாபாக்கள் இவ்வளோ இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் கடின சுபாவமுடையவரா, கடின சித்தமுடையவராக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் என்றோ விரண்டோடி இருப்பார்கள். எனவே அல்லாஹ் நேசிக்கிற ஒரு வீட்டுக்குள் மென்மை வர வேண்டும். சலாத்தில், புன்னகையில் எல்லோரோடும் அன்பாயிருங்க சோர்களே. சிறியவர்களை பார்த்தா இந்த சின்ன புள்ள சின்ன வயசு, என்னை விட கொஞ்சம் தான் பாவம் செஞ்சிருப்பார், எனவே அல்லாஹ்க்கு அவர் நெருக்கமாக இருப்பார்னு யோசிங்க. பெரிய வயசு மூத்தவரை பார்த்தா நீங்கள் நினைங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், உலகத்துக்கு வந்து எவ்வளோ காலம், என்னை விட எவ்வளோ அமல் செஞ்சிருப்பார், அல்லாஹ்க்கு எவ்வளோ அன்பாக இருப்பார் இவர், அல்லாஹ் எவ்வளோ இவரை நேசிப்பான், எனவே என்னை விட இவர் நல்லவர் என்று யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகள் மீது அன்பு வரும், மூத்தவர்கள் மீது மரியாதை வரும். இப்படி ஒரு அந்த பக்குவமும் ஒரு பண்பும் ஒரு முதிர்ச்சியும் ஒரு நிதானமும் சமயோசிதமும் ஒரு இங்கிதமும் ஒரு நல்லினமும் ஒரு மென்மையும் இருக்கிற மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். இது குடும்பத்துக்குள் வர வேண்டும், குடும்பத்திலிருந்து ஊருக்குள் வர வேண்டும், உலகத்துக்கு வர வேண்டும். இந்த மென்மையினால் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற மனிதனுடைய ஒரு அடியானுடைய அடையாளங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் முக்கியமான இந்த அடையாளங்களை நாங்களும் எங்களுக்குள்ளே வரவழைத்து கொண்டு நல்லடியார்களாக, மோமின்களாக, முத்தகிகளாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கிற அந்த நட்பேரை பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. அல்லாஹு தாலா இங்கு எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.